பாருங்கள், நீங்கள் போரை உருவாக்குகிறீர்கள். ஜனங்களிடமிருந்து பொருளை திருடிக் கொள்கிறீர்கள். அந்த ஜனங்கள் உங்களிடமிருந்து எதையும் திருட மாட்டார்கள். நீங்கள் ஜனங்களுக்கு எதிராக திரும்புகிறீர்கள். ஜனங்கள் உங்களுக்கு எதிராக திரும்ப மாட்டார்கள். எனவே நீங்கள் திருடுவதை நிறுத்தும் போது மற்ற ஜனங்கள் உங்களிடமிருந்து திருடத் தொடங்குவார்கள். நீங்கள் ஜனங்களுக்கு எதிராக திரும்புவதை நிறுத்தும் போது மற்ற ஜனங்கள் உங்களுக்கு எதிராக திரும்ப தொடங்குவார்கள். பிறகு நீங்கள், கர்த்தாவே, எங்களிடம் தயவாயிரும், நாங்கள் உமது உதவிக்காக காத்திருக்கிறோம். கர்த்தாவே, ஒவ்வொரு காலையிலும் பலத்தை கொடும். நாங்கள் தொல்லைக்கு உட்படும் போது எங்களை காப்பாற்றும். உமது வல்லமையான குரல் ஜனங்களை அச்சுறுத்தும். அவர்கள் உம்மிடமிருந்து ஓடிப்போவார்கள். உமது மகத்துவம் நாடுகளை ஓடிப்போக வைக்கும் என்பீர்கள். நீங்கள் போரில் பொருட்களை திருடினீர்கள். அப்பொருட்கள் உம்மிடமிருந்து எடுக்கப்படும். ஏராளமான ஜனங்கள் வந்து உங்கள் செல்வங்களை எடுப்பார்கள். வெட்டி கிளிகள் வந்து உங்கள் பயிர்களை உண்ட காலத்தை போன்று இது இருக்கும். கர்த்தர் மிக பெரியவர். அவர் மிக உயரமான இடத்தில் வாழ்கிறார். கர்த்தர் சீயோனை நேர்மையாலும் நன்மையாலும் நிரப்புவார். எருசலேமே, நீ செழிப்பாயிருப்பாய். நீ ஞானம் மற்றும் அறிவில் செழிப்புடையவள். நீ கர்த்தரை மதிக்கிறாய். அது உன்னை செல்வ செழிப்புள்ளவளாக செய்கிறது. எனவே நீ தொடர்ந்து இருப்பாய் என்பதை நீ அறிந்து கொள்ளலாம். ஆனால் கவனி, தேவ தூதர்கள் வெளியே அழுது கொண்டிருக்கிறார்கள். சமாதானத்தை கொண்டு வரும் தூதர்கள் வெளியே மிக கடினமாக அழுகிறார்கள். சாலைகள் அழிக்கப்பட்டிருக்கின்றன. எவரும் தெருக்களில் நடந்து கொண்டிருக்கவில்லை. ஜனங்கள் தாங்கள் செய்த உடன்படிக்கையை உடைத்துள்ளனர். சாட்சிகளிலிருந்து நிரூபிக்கப்படுவதை ஜனங்கள் நம்ப மறுக்கின்றனர். எவரும் மற்ற ஜனங்களை மதிக்கிறதில்லை. நிலமானது நோயுற்று செத்து கொண்டிருக்கிறது. லீபனோன் வெட்கி வாடுகிறது. சாரோன் பள்ளத்தாக்கு வறண்டு காலியாக உள்ளது. பாசானும் கர்மேலும் ஒரு காலத்தில் அழகான செடிகளை வளர்ந்தன. ஆனால் இப்போது அந்த செடிகள் வளருவதை நிறுத்தியிருக்கின்றன. கர்த்தர் கூறுகிறார், இப்போது நான் நின்று எனது சிறப்பை காட்டுவேன். நான் ஜனங்களுக்கு முக்கியமானவராக இருப்பேன். நீங்கள் பயனற்ற செயல்களை செய்திருக்கிறீர்கள். அவை பதரை போலவும் வைக்கோலை போலவும் இருக்கும். அவை எதற்கும் பயனற்றவை. உங்கள் சுவாசம் நெருப்பை போன்றது. அது உங்களை எரிக்கும். ஜனங்கள் அவரது எலும்புகள் சுண்ணாம்பை போன்று ஆகும் வரை எரிக்கப்படுவார்கள். ஜனங்கள் விரைவாக முட்கள் மற்றும் காய்ந்த புதர்களைப் போன்று எரிக்கப்படுவார்கள். வெகு தொலைவான நாடுகளில் உள்ள ஜனங்கள் நான் செய்கின்றவற்றை பற்றி கேள்விப்படுவார்கள். என் அருகிலே இருக்கிற நீங்கள் எனது வல்லமையை பற்றி அறிந்து கொள்ளுவீர்கள். சீயோனில் உள்ள பாவிகள் பயந்து கொண்டிருக்கிறார்கள். தீய செயல்களை செய்து கொண்டிருக்கிற ஜனங்கள் அச்சத்தால் நடுங்குவார்கள். அவர்கள், எங்களில் எவரும் அழிக்கும் இந்த நெருப்பினோடே உயிர் வாழ முடியுமா? என்றென்றைக்கும் எரிந்து கொண்டிருக்கிற இந்த நெருப்பின் அருகில் எவரால் வாழ முடியும்? நல்லதும் நேர்மையானதுமான ஜனங்கள், பணத்துக்காக மற்றவர்களை துன்புறுத்தாதவர்கள் அந்த நெருப்பிலிருந்து தப்ப முடியும். அந்த ஜனங்கள் லஞ்சம் பெற மறுக்கிறார்கள். மற்றவர்களை கொலை செய்வதற்குரிய திட்டங்களை கவனிக்க மறுக்கிறார்கள். தீயவற்றை செய்ய திட்டம் போடுவதை பார்க்க அவர்கள் மறுக்கிறார்கள். உயரமான இடங்களில் அந்த ஜனங்கள் பாதுகாப்பாக வாழுவார்கள். அவர்கள் உயரமான கல்கோட்டைக்குள் பாதுகாப்பாக இருப்பார்கள். அந்த ஜனங்கள் எப்பொழுதும் உணவும் தண்ணீரும் பெற்றிருப்பார்கள். உங்கள் கண்கள் ராஜாவின் தேவன் அழகை பார்க்கும். நீங்கள் பெரிய தேசத்தை பார்ப்பீர்கள். கடந்த காலத்தில் நீங்கள் பெற்றிருந்த தொல்லைகளை நீங்கள் நினைத்து பார்ப்பீர்கள். வேறு நாடுகளில் இருந்து வந்த அந்த ஜனங்கள் எங்கே? நாம் புரிந்து கொள்ள முடியாத ஒரு மொழியுடைய அந்த அதிகாரிகளும் வரி வசூலிப்பவர்களும் எங்கே? நமது பாதுகாப்பு கோபுரங்கள் எண்ணிய ஒற்றர்கள் எங்கே? அவர்கள் அனைவரும் போய்விட்டார்கள். நமது மத பண்டிகையின் விடுமுறைகளை கொண்டு ஆடும் நகரமாகிய சியோனை பாருங்கள். ஓய்வெடுப்பதற்குரிய அழகான இடமாக எருசலேமை பாருங்கள். எருசலேம் என்றும் நகர்த்தப்படாத கூடாரம் போல் உள்ளது. இனி அதன் முளைகள் என்றென்றைக்கும் பிடுங்கப்படுவதில்லை. அதன் கயிறுகளில் ஒன்றும் அருந்து போவதில்லை. ஏனென்றால் அங்கே வல்லமையுள்ள கர்த்தர் இருக்கிறார். அந்த நாடானது ஓடைகளும் அகன்ற ஆறுகளும் உள்ள இடமாக இருக்கிறது. ஆனால் அந்த ஆறுகளில் பகைவர்கள் படகுகளோ அல்லது சக்தி வாய்ந்த கப்பலோ இருப்பதில்லை. அந்த படகுகளில் வேலை செய்கிற நீங்கள் கயிறுகளோடு வேலையை உதற முடியும். பாய்மரத்தை பலமுள்ளவதாக்க உங்களால் முடியும்.
உங்களால் பாயை விரிக்கவும் முடியாமல் போகும். ஏனென்றால் கர்த்தர் நமது நீதிபதியாக இருக்கிறார். நமது சட்டங்கள் கர்த்தர் உருவாக்குகிறார். கர்த்தர் நமது ராஜா. அவர் நம்மை காப்பாற்றுகிறார். எனவே கர்த்தர் நமக்கு மிகுந்த செல்வத்தை தருவார். முடவர்களும் கூட போரில் கொள்ளையிடுவதன் மூலம் பெருஞ்செல்வத்தை பெறுவார்கள். அங்கே வாழ்கிற எவரும் நான் நோயுற்றுள்ளேன் என்று சொல்ல மாட்டார்கள். அங்கே வாழ்கிற ஜனங்களின் பாவங்கள் மன்னிக்கப்பட்டிருக்கும்.